கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிற சந்தோஷமே தனி. இன்றைக்கி எனக்கு குஷி குடுமையை பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம். நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின். அதனால தான் சரி போகிறக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் அப்பளம் பொரிச்ச எண்ணெய் வந்து இருந்துச்சு. அதை சரி கொஞ்சமாக இருந்தாலும் வடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வடிச்சு வச்சுட்டேன். இதே நம்ம அம்மா வீடாக இருந்தால் கொஞ்சோண்டு என்ன தானேன்னு சொல்லி அதை தூக்கி வீசியிருப்போம். நம்மளுக்குன்னு வரும்போது ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாமல் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் பார்த்தா கன்றாவியாக இருந்துச்சு. சரி அதை கழுவி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பல கழுவி பளிங்கு கல் மாதிரி பளிச்சுன்னு பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு கடியில் கடந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் நீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கனு முட்டை அது இதுன்னு செஞ்சு வீடே ஒரு இதாக இருந்துச்சு கிச்சன் ஃபுல்லாக. அதனால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். மற்ற நாளெல்லாம் சோம்பேறி கழுத மாதிரி படுத்தே கிடப்போம். ஆனால் அந்த அன்னைக்குன்னு பார்த்து ஒரு சுறுசுறுப்பு வரும் பாருங்க. ஜிங்லு பார்த்துட்டு இருக்கிறான். திண்ணையில் கடந்தவளுக்கு திடுக்குன்னு வந்ததா கல்யாணங்கிற மாதிரி இவ்வளோ பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாளே அப்படின்னு. வெளியில் காஞ்ச துணியெல்லாம் காற்றுல டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. அதெல்லாம் போய் அலைக்க எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சேரில் போட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டேன். இனி நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஹோம் டவுனுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து தான் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் கூட்டி வச்சிருந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் வீசிட்டு ஜிங்லுக்கு சாப்பாடு போட்டாச்சு. நாங்களும் ரெடி ஆகிட்டு 3 பேரும் கிளம்பியாச்சு ஊருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.